ஜடிலன் என்ற ஒரு ஏழை சிறுவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுடைய தாயார் கூலி வேலை செய்பவர். ஜடிலனை அவனது தாயார் ஒரு பள்ளியில் சேர்த்தார். முதல் நாள் பள்ளிக்கு அவனுடைய தாயார் அழைத்து சென்று வழியையும் காண்பித்து விட்டார். மறுநாள் ஜடிலனிடம் அவனுடைய தாயார், நான் வேலைக்கு செல்ல வேண்டும், நேற்று நான் காண்பித்த வழியில் பள்ளிக்கு சென்று விட்டு வா என்று கூறினாள். அதற்கு ஜடிலன், அம்மா, அந்த பாதை காட்டு வழி பாதையாக இருக்கிறதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நீயும் வா என்று ஜடிலன் அவனுடைய அம்மாவிடம் கெஞ்சினான். அதற்கு ஜடிலன் அம்மா, கவலைப்படாதே ஜடிலா, உனக்கு எப்போதும் துணையாக கண்ணன் அண்ணன் இருப்பான், அதனால் தைரியமாக போ என்று ஜடிலனுடைய தாயார் ஆறுதல் கூறி அவனை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். ஜடிலனும் காட்டுப்பகுதியில் செல்கையில், கண்ணன் அண்ணா வாருங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஜடிலன் கண்ணனை அழைத்தான். கண்ணனும் கையில் புல்லாங்குழல் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். தம்பி, என்னை அழைத்தாயா என்றார் கண்ணன். ஆமாம் அண்ணா, நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும், இந்த பாதையில் கொடிய விலங்குகள் இருக்குமோன்னு பயமா இருக்கு, அதான் கூப்பிட்டேன் என்றான் ஜடிலன். பயப்படாதே, நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று புல்லாங்குழலை ஊதிக்கொண்டே ஜடிலனை பள்ளிக்கு அழைத்து சென்றான் கண்ணன். அதேபோல் பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பும் போதும் என்னை கூப்பிடு, நான் துணைக்கு வருகிறேன் என்று சொன்னான் கண்ணன். இதேபோல் ஜடிலனை கண்ணன் தினமும் பள்ளிக்கு அழைத்து சென்று வந்தான். ஜடிலனின் பள்ளியில் முதல் நிலை ஆண்டு விழா ஏற்பாடு செய்திருந்தனர். அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் குருவிற்கும் குரு பத்தினிக்கும் விலை உயர்ந்த பரிசுகள் தரப்போவதாக பேசிக்கொண்டார்கள். ஜடிலனும் தன் தாயாரிடம், அம்மா, பள்ளி ஆண்டு விழாவிற்கு என்னுடன் பயிலும் மாணவர்கள் எல்லோரும் விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக தருவதாக பேசிக்கொள்கிறார்கள், அதனால் நீங்களும் எனக்கு பரிசு வாங்கி தாருங்கள் அம்மா, குருவிற்கு தருவதற்கு என்றான் ஜடிலன். அதற்கு ஜடிலனின் தாயார், நாம் மிகவும் வறுமையில் இருக்கிறோம், நம்மால் என்ன வாங்கி தர முடியும், நீ வேணும்னா ஒன்று செய், உன் கண்ணன் அண்ணனிடம் கேள், ஏதாவது செய்வான் என்று சொல்லி அனுப்பினாள். ஜடிலனும் கண்ணனிடம், அண்ணா, இன்று என்னுடைய பள்ளியில் ஆண்டு விழா, என்னுடன் பயிலும் மாணவர்கள் எல்லாம் குருவிற்கு பரிசு தருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நானும் ஏதாவது தர வேண்டும், அதனால் குருவிற்கு ஏதாவது பரிசு தாருங்கள் அண்ணா என்றான். இதை கேட்ட கண்ணன், சற்று பொறு என்று சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடிச் சென்று வந்தான். ஒரு குட்டி மண் குவளை அந்த குவளை மேல் இலையால் கட்டி இருந்தது. அந்த குவளையை ஜடிலனிடம் கொடுத்தான் கண்ணன். ஜடிலனும் சந்தோஷமாக அந்த குவளையை பெற்றுக்கொண்டான். குருவிற்கும் குரு பத்தினிக்கும் மாணவர்கள் விலை உயர்ந்த பரிசுகள், மோதிரம், வளையல், பட்டு வேட்டி, பட்டுப்புடவை என எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருந்தனர். குருவும் குரு பத்தினியும் அதனை பெற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு ஆசிர்வாதம் அளித்தனர். ஜடிலனும் தான் கொண்டு வந்த மண்குவளையை கொடுத்தான். குருவும் குரு பத்தினியும் முகம் சுழித்தவாறு அதனை பெற்றுக்கொண்டனர். குருவும் குரு பத்தினியும் மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். ஜடிலன் கொண்டு வந்த மண்குவளையில் என்ன இருக்கிறது என்று குரு பத்தினி அந்த இலையை திறந்து பார்த்தால் அதில் கெட்டி தயிர் இருந்தது. சரி, மதிய உணவிற்கு இந்த தயிரையே மாணவர்களுக்கு பரிமாறிவிடலாம், நம் வீட்டில் தோய வைத்த தயிரை நாளைக்கு மோர்குழம்பு வைத்துக் கொள்ளலாம் என்று குரு பத்தினி தீர்மானித்து கொண்டாள். மாணவர்களுக்கும் மதிய சாப்பாடு பரிமாறப்பட்டது. இறுதியாக ஜடிலன் கொண்டு வந்த தயிரும் பரிமாறப்பட்டது. மாணவர்கள் அத்தயிரை ருசித்து சாப்பிட்டனர். முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று என தயிரை மீண்டும் மீண்டும் மாணவர்கள் கேட்டு விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தனர். குருவிற்கு ஒரே ஆச்சரியம், சின்ன மண் குவளையில் இருந்து தயிர் எப்படி பரிமாற சுரந்து கொண்டே இருக்கிறதே என்று வியந்து போனார். குரு பத்தினியை சமையல் கூடத்துக்கு அழைத்து சென்று, எங்கே அந்த மண்குவளையில் இருக்கும் தயிரை இந்த குடத்தில் ஊற்று என்றார். குரு பத்தினியும் அந்த தயிரை குடத்திலும் மற்ற பாத்திரங்களிலும் ஊற்றினால் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. குருவிற்கு பெரும் ஆச்சரியம். ஜடிலனை தனியாக அழைத்து, இந்த பரிசினை உனக்கு யார் தந்தது என்று கேட்டார். ஜடிலன், குருவே, என்னோட கண்ணன் தினமும் எனக்கு காட்டு வழி பாதையில் துணைக்கு வருவான், அவன்தான் கொடுத்தான் என்றான். அப்படி என்றால் இன்று நீ வீட்டிற்கு செல்லும் போதும் வருவானா அந்த கண்ணன் என்று கேட்டார் குரு. ஆமாம் ஐயா என்றான். அப்படியென்றால் இன்று நீ வீட்டிற்கு போகும் பொழுது நானும் உன்னுடன் வருகிறேன், எனக்கும் கண்ணனை காண்பி என்று குரு கேட்டார். சரி ஐயா என்றான் ஜடிலன். ஆண்டு விழா நிறைவு பெற்றது. அனைத்து மாணவர்களும் வீட்டுக்கு சென்ற பின் குருவும் ஜடிலனுடன் காட்டு வழி பாதையில் நடக்கலானார். வழக்கம் போல் ஜடிலன் கண்ணன் அண்ணா என்று அழைத்தான். கண்ணன் வரவில்லை.
கண்ணன் அண்ணா, கண்ணன் அண்ணா, கண்ணன் அண்ணா என எத்தனை முறை அழைத்தும் கண்ணன் வரவே இல்லை. கண்ணன் வருவார் என நீ சொன்னது எல்லாம் பொய்யா என குரு ஜடிலனை பார்த்து கேட்டார். ஜடிலன் அழ ஆரம்பித்து விட்டான். கண்ணன் அண்ணா, இப்போது நீ வரவில்லை என்றால் நான் சொன்னது பொய் என என் குரு நினைப்பார். அதனால் வந்துடுங்க அண்ணா என்றான் ஜடிலன். ஜடிலா, அழாதே, நான் வருகிறேன். ஆனால் உன்னுடன் வந்திருக்கும் உன் குரு வித்யா கர்வம் கொண்டவர். அதனால் அவரை முதலில் போகச் சொல். என் குரலை இப்பொழுது அவர் கேட்பது கூட தூய மனம் கொண்ட உன்னிடம் சேர்ந்திருப்பதால் மட்டுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. முதலில் அவரை போகச் சொல் என்றான் கண்ணன். குருவும் தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பி சென்று விட்டார். ஜடிலன் எப்பொழுதும் போல கண்ணனுடன் காட்டு வழி பாதையில் நடந்து சென்றான். இந்த கதையின் கருத்து, இறைவனை அடைய தூய மனமும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். நான் என்ற அகந்தை இருக்கும் வரை இறைவனை அடைய முடியாது என்பதே.